இல்லை, அதுதான் முதலமைச்சர் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னென்னா அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. முழுக்க தோல்வி பயம் வந்துடுச்சு. இப்படி தான் எமர்ஜென்சி காலத்தில் திமுக ரொம்ப பேசினாங்க. பிறகு அதை திமுகவினர் எல்லாரையும் எமர்ஜென்சியில் ஜெயிலில் பிடிச்சி அடைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவங்க ஆளாயிருவாங்களோன்னு என்னுடைய ஒரு பயம்தான் எனக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திமுககாரங்கள்லாம் தோளில் துண்டு போட்டால் கீழே வர ரோட்டில் தூத்துட்டே போகும். போலீஸ் ஸ்டேஷனில் சேரை தூக்கி போட்டு உட்காருவாங்க, போலீஸை மதிக்க மாட்டாங்க. இப்போ போலீஸுக்கும் மரியாதை இல்லை. போலீஸ் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுவது வருந்தத்தக்கது. இல்லை, அதுதான் முதலமைச்சர் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னென்னா அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. முழுக்க தோல்வி பயம் வந்துடுச்சு. இப்படி தான் எமர்ஜென்சி காலத்தில் திமுக ரொம்ப பேசினாங்க. பிறகு அதை திமுகவினர் எல்லாரையும் எமர்ஜென்சியில் ஜெயிலில் பிடிச்சி அடைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவங்க ஆளாயிருவாங்களோன்னு என்னுடைய ஒரு பயம்தான் எனக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திமுககாரங்கள்லாம் தோளில் துண்டு போட்டால் கீழே வர ரோட்டில் தூத்துட்டே போகும். போலீஸ் ஸ்டேஷனில் சேரை தூக்கி போட்டு உட்காருவாங்க, போலீஸை மதிக்க மாட்டாங்க. இப்போ போலீஸுக்கும் மரியாதை இல்லை. போலீஸ் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுவது வருந்தத்தக்கது. இல்லை, அதுதான் முதலமைச்சர் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னென்னா அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. முழுக்க தோல்வி பயம் வந்துடுச்சு. இப்படி தான் எமர்ஜென்சி காலத்தில் திமுக ரொம்ப பேசினாங்க. பிறகு அதை திமுகவினர் எல்லாரையும் எமர்ஜென்சியில் ஜெயிலில் பிடிச்சி அடைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவங்க ஆளாயிருவாங்களோன்னு என்னுடைய ஒரு பயம்தான் எனக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திமுககாரங்கள்லாம் தோளில் துண்டு போட்டால் கீழே வர ரோட்டில் தூத்துட்டே போகும். போலீஸ் ஸ்டேஷனில் சேரை தூக்கி போட்டு உட்காருவாங்க, போலீஸை மதிக்க மாட்டாங்க. இப்போ போலீஸுக்கும் மரியாதை இல்லை. போலீஸ் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுவது வருந்தத்தக்கது. இல்லை, அதுதான் முதலமைச்சர் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னென்னா அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. முழுக்க தோல்வி பயம் வந்துடுச்சு. இப்படி தான் எமர்ஜென்சி காலத்தில் திமுக ரொம்ப பேசினாங்க. பிறகு அதை திமுகவினர் எல்லாரையும் எமர்ஜென்சியில் ஜெயிலில் பிடிச்சி அடைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவங்க ஆளாயிருவாங்களோன்னு என்னுடைய ஒரு பயம்தான் எனக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திமுககாரங்கள்லாம் தோளில் துண்டு போட்டால் கீழே வர ரோட்டில் தூத்துட்டே போகும். போலீஸ் ஸ்டேஷனில் சேரை தூக்கி போட்டு உட்காருவாங்க, போலீஸை மதிக்க மாட்டாங்க. இப்போ போலீஸுக்கும் மரியாதை இல்லை. போலீஸ் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுவது வருந்தத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.